சினிமா வாய்ப்பும் வந்து இல்லாத சூழ்நிலை கூட பார்த்தீங்கன்னா அவங்க டிவி சீரியலை வந்து ஒரு அவதாரம் எடுத்தாங்க. ஏதாவது ஒரு பதவி பெறணுன்றதுக்காகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணுன்றது அந்த வேட்கையை வந்து குஷ்புவுக்கு இருக்குது. ஆனால் ராதிகாவுக்கு அந்த மாதிரி ஆசை இருந்தால் எனக்கு தெரியல. விருதுநகர் தொகுதி தேர்வு செய்யப்பட்ட காரணமாக என்ன சொன்னாங்க, இவங்க நாயுடு சமூகத்தை சார்ந்தவங்கன்ட்டு. நாயுடு சமூகத்தை சார்ந்தவங்கன்றது இப்போ தான் வந்து மக்களுக்கே தெரிய வருது. விருதுநகரில் 2 மிகப்பெரிய ஆளுமைகள் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமராஜர், இன்னொன்று வைகோ. இன்னொரு 10 ஆண்டு காலம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல சீரியலில் நடிக்கலாம், பல அம்மா கேரக்டரில் நடிக்க முடிய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் ஒரு சாக்கடை, அதில் போய் எதுக்கு இவங்க போய் விழுந்துட்டாங்கன்றது தான் ஒரு வருத்தமாக இருக்குது. திண்டுக்கல் வளர்ந்திட மண்ணின் மகள் திண்டுக்கல் திலகபாமாவிற்கு வாக்களிப்பீர். வணக்கம் முருகன். சார், ராதிகா சரத்குமார் அவர்கள் வந்து விருதுநகர் தொகுதியில் இப்போ போட்டியிடுறாங்க. அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவிட்டு. ராதிகா வளர்ந்த விதம் பற்றியும் அவங்களுடைய திரைப்பயணம் பற்றியும் இப்போ அவங்க அரசியல் வந்தது பற்றியும் ஏதாச்சும் முக்கியமான தகவல்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா சார்? முக்கிய தகவல்கள்னா மிகச்சிறந்த நடிகை ராதிகாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு கேட்டால் அவங்க 78 நினைக்கிறேன். 78ல் கிழக்கே போகும் ரயில்னு ஒரு படம், அதில் வந்து அவங்க அறிமுகமாகறாங்க. அந்த கதை வந்து பார்த்திங்கன்னா முதல் கதை ஒரு புரட்சிகரமான ஒரு சாதி மறுப்பு சம்பந்தமான ஒரு சமூக நீதிக்கான படம் தான் கிழக்கே போகும் ரயில். அந்த காலகட்டத்தில் இது மாதிரியான ஒரு துணிச்சலான ஒரு கதையை எடுத்து நடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கதையே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாவிதர் மகன் வந்து வேற்று சாதி பெண்ணை வந்து அவர் வந்து காதலிப்பார். அதுக்கு அந்த ஊர் மக்கள் வந்து என்ன மாதிரியான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்றது தான் அந்த வந்து படத்தோட கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நகர முடியாது, அந்த அளவுக்கான ஒரு காட்சி முருகன். அது ஒரு புரட்சிகர ராதிகாவோட முதல் படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவாக நம்ம சொல்லணும்னா ஒரு புரட்சிகரமான ஒரு கதையில் வந்து அவங்க ரொம்பவும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அந்த படத்தில் நடிக்கும்போது. 78ல் வந்த படம் அந்த படம், அதுதான் முதல் படம். அது வந்து அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வயதுக்கு மீறின நடிப்பை அவங்க காட்டியிருப்பாங்க முதல் படமே. பாரதி ராஜா வந்து ரொம்ப நல்லாவே எடுத்திருப்பார். காட்சிகள் எல்லாமே வந்து ஒரு புதுமையான காட்சிகளாக இருக்கும் அந்த படத்தில். அதுக்கு வந்து பாடல்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக அமைச்சிருப்பார் இளையராஜா. ஸோ இதுதான் முதல் அவங்களுக்கு வந்து சினிமாவில் வந்து முதல் பயணம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து படங்கள் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோக்கள் கூட மற்ற மொழிகள் தெலுங்கு மலையாளத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிஸியான நடிகை தான். அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வரணுன்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த நமிதா பல நடிகைகள்லாம் இருக்காங்க இல்லையா, குஷ்பு இவங்கெல்லாம் இருக்காங்களா, இவங்களுக்கெல்லாம் வந்து அரசியலில் ஒரு ஆர்வம் வந்துருக்கலாம். ஆனால் நான் பார்த்த வரையிலும் ராதிகாவுக்கு வந்து அரசியல் ஆர்வம் இருந்ததா எனக்கு தெரியல. திமுகவோட ஒரு பற்றாளராக அவங்க இருந்திருக்கிறாங்க, அது எனக்கு தெரியும். ஆனால் வந்து ஒரு பரப்புரை கூட அவங்க செஞ்சுருக்கிறாங்க. கலைஞர் எம்ஜிஆர் இருக்கும்போதே கூட பார்த்திங்கன்னா வந்து அவங்க திமுக பற்றாளர் தான் அவங்க காட்டிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க அப்பா வந்து எம்ஆர் ராதாவுடைய 3வது மனைவியோட மகள் இவங்களுடைய இருப்பிடம் வந்து பிறந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீலங்கா, இலங்கையில் தான் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து முழுமையாக எங்கள் தமிழ்நாட்டில் வந்து இங்கே வந்து முழுமையாக வந்து இங்கேயே இருந்து படங்கள் நடிக்க ஆரம்பித்தாங்க. இல்லை என்னென்னா அவங்க ஒரு திமுக பற்றாளராக காட்டியிருக்காங்க, அரசியல்வாதியாக அவங்கள அடையாளப்படுத்திக்கிட்டதே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. அதுதான் அவங்களுடைய ஒரு காலகட்டத்துக்கு மேலே வந்து முன்னணி நடிகர்கள் கமல், ரஜினி, அதே மாதிரி ஆந்திராவில் சிரஞ்சீவி, இந்த மாதிரி எல்லா நடிகர்களோடும் அவங்க நடிச்சிருக்காங்க. ஹிந்தி படங்களையும் கூட அவங்க நடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் பெரிய வந்து ஒரு அழகினும் சொல்லிக்க முடியாது, மிகப்பெரிய கவர்ச்சியான நடிகைன்னு கூட அவங்கள சொல்ல முடியாது. ஏன்னா ராதிகாவுடைய தோற்றம் வந்து அந்த மாதிரி தான். ஒரு கருப்பு நிறம், ஒரு மாநிலம் கூட சொல்ல முடியாது, மாநிலம் கடந்த ஒரு கருப்பு தான் அவங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து நடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் வந்து பழங்காலத்து நடிகைகள் போல், உதாரணத்துக்கு சாவித்திரியாக இருக்கட்டும், பானுமதியாக இருக்கட்டும், பத்மினியாக இருக்கட்டும், அழுது நடிக்கக்கூடிய நடிகைகள் வந்து இப்போ வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப குறைவானவங்க. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ராதிகா வந்து எக்ஸ்ட்ரானரியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அழுது நடிக்கக்கூடிய நடிகைகளை வந்து நீங்கள் லிஸ்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் ராதிகா தான் இருப்பாங்க. பல படங்களில் வந்து பல விதமான கேரக்டர்களை அவங்க எடுத்து நடிச்சிருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பசும்பொன்னாக இருக்கட்டும், கிழக்கு சீமையில் இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நடிப்பை வந்து ரொம்ப இயல்பாக காட்டுது. அந்த கேரக்டராகவே வாழக்கூடிய ஒரு நடிகையாக பார்க்கலாம். இதில் தாண்டி வந்து அரசியல் வந்து பார்த்திங்கன்னா சரத்குமார் அவர்கள் திருமணம் செய்து கொண்ட பிறகு கூட அவங்களுக்கு வந்து கேட்டால் அரசியல் ஆர்வம் இல்லை.
அந்த அரசியல் பின்புலத்தை வச்சு சரத்குமார் வந்து அவங்களுடைய அரசியல் தொடர்பு இருக்கு இல்லையா, இப்போ கலைஞருடைய வீட்டு தொடர்பாக இருக்கட்டும், அது குடும்பத்தோட தொடர்புன்னு நெருங்கிய தொடர்பு இருந்ததுனால அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமாருக்கு வந்து ஒன்றா ஒரு ராஜ்யசபா எம்பி இவங்க வாங்கி கொடுத்தாங்க. இவங்க மூலமாக கிடச்சிதுன்னு சொல்ல முடியும். சரத்குமாருக்கு வந்து எம்பி பதவி கிடச்சதே வந்து ராதிகா மூலம் தான் கிடச்சது. தவிர அப்போ கூட ராதிகாவுக்கு வந்து நாம் ஒரு எம்பி ஆயிடணும். இப்போ ஹேமமாலினி, பல நடிகைகள் வந்து எம்பியாக இருந்திருக்கிறாங்க. வைஜெயந்தி மாலா இவங்கெல்லாம் எம்பியாக இருந்திருக்கிறாங்க. அதே ஜெயபிரதா இவங்கெல்லாம். ஆனால் ராதிகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு எம்பி ஆகணுன்ற அந்த மாதிரி அரசியல் ஆர்வம் கூட எனக்கு இருந்ததா இது வரைக்கும் தெரியல. ஆனால் சரத்குமார் வந்து பயன்படுத்தி ராதிகா மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எம்பி பதவி வந்து வாங்கினார், ராஜ்யசபா எம்பி பதவி. அது ஒன்று. ஆனால் இது தேர்தல் களத்தில் நின்று போராடி வந்து வெற்றி பெற்று நம்ம வந்து ஒரு எம்பி ஆகணுன்ற ஆசைலாம் அவங்களுக்கு இருந்தால் தெரியல. சினிமா வாய்ப்பும் வந்து இல்லாத சூழ்நிலை கூட பார்த்தீங்கன்னா அவங்க டிவி சீரியலை வந்து ஒரு அவதாரம் எடுத்தாங்க. ரேடன் ஒரு டிவி வந்து ஒரு நிறுவனத்தையே உருவாக்கி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நிறுவனம் மூலமாக வந்து பல கதைகள் சித்தின்ற சீரியல் மெகா ஹிட் சீரியலில் அது மாதிரி பல சீரியல்கள் கூட அவங்க வந்து எடுத்தாங்க, அதில் நடிச்சிட்ருக்கிறாங்க. ஆனால் வந்து அப்போ கூட அவங்க அரசியல் ஆர்வம் இல்லை. இப்போ சமீபத்தில் என்னென்னா வந்து அவங்க அரசியலில் எம்பி ஆகணும்னா பெரிய கட்சிகளோடு சேர்ந்து கூட எம்பி ஆகலாம். இப்போ குஷ்புலாம் நீங்கள் எடுத்துங்கன்னா எம்பி ஆகணுன்ற அரசியலில் ஒரு கட்சியில் வந்து ஏதாவது ஒரு பதவி பெறணுன்றதுக்காகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணுன்ற அந்த வேட்கையை வந்து குஷ்புவுக்கு இருக்குது. ஆனால் ராதிகாவுக்கு அந்த மாதிரி ஆசை இருந்தால் எனக்கு தெரியல. அந்த மாதிரி அவங்க எந்த இடத்துலையும் அவங்க வந்து பிரச்சாரங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கட்சி சார்பாக வந்து பிரச்சாரங்கள் கூட அவங்க பண்ணியிருக்காங்க. திமுக பெரும்பாலும் திமுக ஆதரித்து தான் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. அதிமுகவில் கூட இடையில் அவங்க போய் சேர்ந்து ஒரு கார்டு வாங்கின மாதிரி கூட ஒரு காட்சி இருக்குது. ஆனால் அதிமுகவில் வந்து பிரச்சாரம்லாம் வந்து பண்ண மாதிரி தெரியல. திமுகவோட மேடை பிரச்சாரங்கள்லாம் அவங்க இருந்திருக்கிறாங்க. அதை தாண்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்பி ஆகணும் ஒரு எம்எல்ஏ ஆகணுன்ற அந்த வேட்கையோடு அவங்க வந்து அவங்களுடைய பயணம் இல்லை. சினிமாவில் டிவி சீரியலில் அவங்களுடைய முழு கவனம் இருந்ததுன்றது தான் உண்மை. அரசியலில் அவங்க ஆர்வம் இருந்தால் தெரியல. ஆனால் இப்போ அப்படிப்பட்ட ஒரு ராதிகா வந்து இந்த தேர்தல் களத்தில் வந்து விருதுநகரில் நிற்கிறாங்க. அப்படி சொன்னால் விருதுநகர் தொகுதி தேர்வு செய்யப்பட்ட காரணமாக என்ன சொன்னாங்க, இவங்க நாயுடு சமூகத்தை சார்ந்தவங்கன்ட்டு. நாயுடு சமூகத்தை சார்ந்தவங்கன்றது இப்போ தான் வந்து மக்களுக்கே தெரிய வருது. ஏன்னா ராதிகா வந்து அது அந்த மாதிரி வந்து இங்கே இருக்கிற ரசிகர்களும் சரி தமிழ்நாட்டு மக்களும் அப்படி பார்க்கவே இல்லை. ஏதோ இங்கே பிறந்த பெண் தமிழ்நாட்டு பெண்ணாக தான் அவங்கள பார்த்தாங்க. அதில் வந்து குறிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதி அடிப்படையில் அடையாளப்படுத்தப்படுறாங்க ராதிகா. அது ரொம்ப வருத்தமாகவே இருக்குது. ஏன்னா மிகச்சிறந்த நடிகை, மிகச்சிறந்த ஆளுமை. அவங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சாதி அடையாளத்தை கொண்டு வந்து, ஏன்னா அது வந்து நாயுடு சமூகம் அங்கே பெருவாரியாக இருக்கிறதுனால விருதுநகரில் அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராதிகாவை நிறுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. ஒன்று அதுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க, அங்கே நாடார் சமூகம் வந்து பார்த்திங்கன்னா பெருவாரியாக இருக்கிறதுனால சரத்குமாருடைய மனைவின்ற அந்த போர்வையிலையும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நாடார் சமூகத்தை வாக்குகள் பெறுவாங்க, நாயுடு சமூகத்தை வாக்குகள் பெறுவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நேருக்கு வந்து விஜயகாந்தோட மகன் இருக்கிறாரு. ஸோ விஜயகாந்துக்கும் ராதிகாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வகையான வந்து பார்த்திங்கன்னா ஒரு காதல் இருந்தது ஒரு காலத்தில்ன்றது சினிமா வட்டாரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது திருமணம் வரைக்கும் போய் கூட அது நடக்காமல் நின்றுடுச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆசியா இப்ராஹிம் ராவுத்தர் போன்றவங்கெல்லாம் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்கன்ற மாதிரியும் ஒரு தகவல் இருக்குது. இப்போ வந்து விஜயகாந்தோட மகன் அங்கே வந்து பிரச்சார களத்தில் இருக்கிறாரு. ராதிகா அவர்கள் என்ன சொல்கிறேன்னா என் மகன் மாதிரி தான் அப்படின்னு அவங்கள ஒரு வார்த்தை வந்து ஒரு பாசத்தோடு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. விஜய் பிரபாகர் என் மகன் மாதிரின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு ஒரு 60 வயது கடந்த நிலையில் தான் ராதிகா இப்போ இருக்கிறாங்க. ஒரு மூத்த பெண்மணியாக தான் சொல்ல முடியும், ஒரு மூத்த குடிமகள் தான் சொல்ல முடியுமே தவிர சினிமா நடிகைன்ற அந்த கவர்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே வாக்கா மாறுமான்னு சொல்ல முடியாது. விருதுநகரை பொறுத்தவரையிலும் காமராஜரை தோற்கடித்த தொகுதின்றதை எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? அங்கே குறிப்பிட்ட இருக்கிற மக்கள் இதுக்காகத்தான் போடுவாங்க, சாதிக்காக போடுவாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவங்களுக்காக போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சார்ந்தவங்களும் போட முடியாது. விருதுநகரில் 2 மிகப்பெரிய ஆளுமைகள் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து காமராஜர், இன்னொன்று வைகோ. ஸோ மிகப்பெரிய ஆளுமைகள் தோற்ற ஒரு தொகுதியில் வந்து ராதிகா வந்து களம் இறங்கியிருக்கிறாங்க. எதிர்த்து நிற்கிற கேண்டிடேட்டை வந்து பார்த்திங்கன்னா 2மே வலிமையான கேண்டிடேட். 2மே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் பிரபாகர் தேமுதிக, இன்னொன்று வந்து காங்கிரஸ் வந்து மாணிக் தாக்கூர், ஏற்கனவே ஒரு சிட்டிங் மெம்பராக இருக்கிறவர், அவர் தான் வைகோவை தோற்கடித்தவர். ஸோ இந்த மும்முனை போட்டி வலிமை இருக்கும்போது நாம் தமிழரும் அங்கே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கடுமையான ஒரு போட்டி தான் ராதிகா சந்திக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் ராதிகா அவர்கள் வெற்றி பெறுறாங்களா தோல்வி பெறுறாங்களான்றது ரெண்டாவதுங்க. ஆனால் ஒரு மிக சிறந்த நடிகை வந்து பார்த்திங்கன்னா வந்து தன்னுடைய அன்றாட பணிகளை விட்டுட்டு நடிப்பு பணியை விட்டுட்டு ஒரு அரசியல் கட்சியில் போய் ஒரு எம்பி ஆனாங்கன்னு சொன்னால் ஒரு இழப்பு நமக்கு அங்கே இருக்குது. என்ன இழப்புனா ஒரு சிறந்த நடிகையை வந்து நம்ம இழந்துட்டோம்.
ஏன்னா எம்பி ஆகிட்டாங்கன்னா அவங்க நடிக்க முடியாது. டிவி சீரியலாகட்டும் சினிமா ஆகட்டும் நடிப்புக்கே வர முடியாது. ஏற்கனவே இங்கே வந்து சினிமாவில் வந்து நன்றாக வந்து என்ன சொன்னால் எல்லா விதமான முகபாவங்களையும் காட்டி நடிக்கக்கூடிய நடிகைகள் ரொம்ப ரொம்ப குறை. கவர்ச்சி காட்டுறதுக்கு நிறைய நடிகைகள் இருக்கிறாங்க தமிழ் சினிமாவில். ஆனால் நடிக்க தெரிஞ்ச நடிகைகள் மிக மிக குறைவு. அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராதிகா வந்து நடிகைகளுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டியூட்டே நடத்தலாம், ஒரு வந்து நடிகைகளுக்காகவே. ஏன்னா அந்தளவுக்கு முகபாவங்களை காட்டக்கூடியவங்க, ஒரு சிரிக்கிறது எப்படி, அழறது எப்படி, எமோஷனலை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்றது தான் தவிர முழுக்க வந்து பார்த்திங்கன்னா உடல் கவர்ச்சியை வந்து ராதிகா பெரிய அளவில் காட்டினதே கிடையாது. உடல் கவர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா முழுக்க நடிப்பில் நின்ன நடிகைனா அது ராதிகா தான். உடல் கவர்ச்சியில் கேட்டால் நீங்கள் குஷ்பு எடுத்துக்கலாம், நமிதா எடுத்துக்கலாம், நீங்கள் யாரை வேணால் சொல்லலாம். அவங்களாம் உடம்பை காட்டிட்டு வந்தவங்க தான். உடம்பை காட்டிட்டு வந்து தொப்புளை காட்டிட்டு மார்பை காட்டிட்டு வந்தவங்க தான். ஆனால் வந்து ராதிகா வந்து நீங்கள் அப்படி பார்க்கவே முடியாது. அவங்க வந்து தனிப்பட்ட வாழ்க்கைன்றதே வேறு, அதை நம்ம இங்கே வந்து கொண்டு வந்து பேச முடியாது. இப்போ முழுக்க நம்ம இங்கே சினிமா அரசியல் மட்டும் பார்த்தீங்கன்னு கேட்டால் ஒரு கவர்ச்சியான நடிகைன்னு சொல்ல முடியாது. நடிப்பில் வந்து கோலோச்சன நடிகை, மிக சிறந்த நடிகை, பல விதமான விருதுகளை வாங்க நடிகை இன்றைக்கி வந்து அரசியல் களத்தில் இருக்கிறாங்க. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு அரசியல்வாதியாக பார்க்க போகிறாங்களா அல்லது சினிமா நடிகையாக பார்க்க போகிறாங்களா அப்படின்றது வந்து வரக்கூடிய தேர்தல் வந்து முடிவில் தெரிய வரும். சார், விஜய் பிரபாகரன் அவர்களும் ராதிகா அவர்களும் ஒரே தொகுதியில் போட்டிடுறாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கும் ராதிகா அவர்களுக்கும் பல பிரச்சனைகள் இருந்ததாகவும் செய்தி இருக்குது. இப்போ வந்து விஜயகாந்தை பழித்தீர்க்கிறது, அதாவது விஜயகாந்தோடைய செயலுக்காக பழித்தீர்ப்பதற்காக தான் ராதிகா போட்டியிடுற தொகுதியிலேயே எதிர்த்து போட்டியிடுறார் விஜய் பிரபாகரன் அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்குது. இது முற்றிலும் உண்மையா சார்? இது இல்லை, அப்படி ஒரு அறியப்படுற முருகன். என்னென்னா இது வந்து தற்செயலாக நடந்தது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கூட்டணி கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்கும் கொடுக்காம அவங்க எடுத்ததுக்கு காரணம் கேட்டிங்கன்னா அது காமராஜருடைய போட்டியிட்ட ஒரு மண் அது. சரிங்களா? ரெண்டாவது விருதுநகரில் வந்து பார்த்திங்கன்னா சரத்குமாருக்கு வந்து கொடுக்கலான்னு சரத்குமாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான வழக்குகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா பண விவகாரங்கள் தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா பல வழக்குகள் அவர்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரத்குமாருக்கு அந்த சீட்டை கொடுக்கறதுல விருப்பம் இல்லை. சரத்குமாருக்கு அந்த சீட்டை கொடுத்தா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாடார் சமூகத்தை வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கணிசமான அளவு பெற முடியும். ஆனால் அதே சமயத்தில் நாயுடு சமூகத்து ஓட்டுகளை அவர் இழப்பார். அது விஜய் பிரபாகருக்கு வந்து அங்கே சாதகமாகும். விஜய் பிரபாகரை ஏன் அவங்க நிறுத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா முழுக்கன்னு கேட்டிங்கன்னா அந்த தொகுதி வந்து தேமுதிக வலுவாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் வந்து கணிசமான வாக்குகள் வாங்கின போது அங்கே வந்து தேமுதிகவோட பெல்ட்டுன்ற சொல்கிறாங்க. அந்த இடத்துல தேமுதிக வலிமையாக இருக்கிறப்ப வந்து ஒரு மாவட்டம் அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பிரபாகர் நிறுத்தணும்னு முடிவு பண்ணுறாங்க. அங்கே எதிர்த்து நிற்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமார் நின்று இருந்தார்னா அங்கே வந்து வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா நாடார் சமூகத்து வாக்குகளை அவர் வாங்குவார். ஆனால் நாயுடு சமூகத்து வாக்குகளை வந்து இழப்பார். அப்போ ராதிகாவை நிறுத்தினா சரியாக இருக்கும். சரத்குமார் தன்னுடைய செல்வாக்கை காட்டி வந்து தன்னுடைய மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாக்குகள் வந்து பிரச்சாரத்தில் ரொம்ப முனைப்போடு ஈடுபடுவார். அது கணிசமான வாக்குகள் வந்து வாங்கலான்றது ஒரு இவங்க நம்பிக்கை. ஆனால் என் பார்வையில் நான் என்ன சொன்னேன் கேட்டால் அந்த விருதுநகர் மக்களை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா நாடார் சமூகத்தை சார்ந்தவர் தான் காமராஜரை தோற்கடிச்சாங்க. வைகோ வந்து பார்த்தீங்கன்னா நாயுடு சமூகத்தை சார்ந்தவர், வைகோவை தோற்கடிச்சாங்க. அப்போ புரியுதுங்களா? அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற கணக்குக்குள்ளே வரமாட்டாங்க. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சொன்ன ஒரு தன்மானம் உள்ள மக்கள், நல்ல புரிதல் கொண்ட அரசியல் புரிதல் கொண்ட மக்கள் அங்கே வசிக்கிற மக்கள், அது நாயுடு சமூகமாக இருக்கட்டும், நாடார் சமூகமாக இருக்கட்டும், அதை தாண்டி மற்ற சமூகமாக இருக்கட்டும். அங்கே அந்த இடத்துல வந்து கேட்டால் வந்து இவர் மாணிக் தாக்கூர் நிற்கிறாருன்னு சொன்னால் மாணிக் தாக்கூர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே செய்த பணிகள் நிறைய இருக்குது. தொடர்ச்சியாக அவர் வெற்றி பெற்று வராரு. இந்த தேர்தலே வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. இந்த இரண்டு மும்முனை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பக்கம் வாக்குகள் பிரிக்கும் போது மாணிக் தாக்கூர் வருவார்ன்றது ஒரு பார்வை இருக்குது. இதை தாண்டி ராதிகா வெற்றி பெறுவாங்களா, விஜய் பிரபாகர் வெற்றி பெறுவாங்களான்றது நம்ம வந்து முடிவாக நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா கலப்பணி இன்னும் பரப்புரையெல்லாம் நிறைய இருக்குது. இன்னும் நாட்கள் இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் மேலே இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம அவளை எளிதில் முடிவு பண்ண முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிட்டேன்னா மிக சிறந்த நடிகை அங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு இழப்புன்ற அந்த பார்வையில் தான் நான் சொல்கிறேன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு இழப்பு. ஒரு அரசியல்வாதியாக அவங்க வெற்றி பெறட்ட நம்ம வாழ்த்துக்களே சொல்லுவோம் ராதிகாவுக்கு. ஆனால் அதன் மூலமாக எனக்கு கேட்டால் சினிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நடிகை வந்து இழக்குது. ஒரு எம்பி ஆகிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து மற்ற பழையபடி மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நடிப்பு இன்னும் கூட அவங்களுக்கு காலம் இருக்குது. இன்னொரு 10 ஆண்டு காலம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பல சீரியலில் நடிக்கலாம், பல அம்மா கேரக்டரில் நடிக்க முடிய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியல் ஒரு சாக்கடை, அதில் போய் எதுக்கு இவங்க போய் விழுந்துட்டாங்கன்றது தான் ஒரு வருத்தமாக இருக்குது. மற்றபடி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மாதிரியான அரசியல் வந்து போட்டி அரசியல் இல்லை.
களத்தில் நிற்கிறாங்க. அந்த அம்மாவும் தன்னுடைய மகன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க, ராதிகாவும் விஜய் பிரபாகரன் கேட்டிங்கன்னா வந்து அவங்களுக்கு மட்டும் நான் மகன் கிடையாது, அந்த வந்து தொகுதி மக்களுக்கே நான் மகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வெறும் வேற்றுமை எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இன்னும் இல்லை, எல்லாமே வாங்கியாச்சு. நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஷாப்பிங் பண்ணணும்னா கம் டு வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர். டோன்ட் ஃபர்கெட் இட். நிறைய ஆஃபர் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.